வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் ஆம்லேட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டுங்க, அதில் 1 டீஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யோ ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் ஆன உடனே அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நம்ம கோல்டன் கலரில் வறுத்து எடுக்க போகிறோங்க. நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. அப்புறம் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா கண்டிப்பாக போடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க மீடியம் சைஸில். அந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வதக்கினதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வதக்கி வச்சுருப்போம் இல்லைங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இதில் ஒரு 3 டீஸ்பூன் 3லேருந்து 4 டீஸ்பூன் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 1 முட்டை ஊற்றுறேங்க, நீங்கள் 2 முட்டை வேணால் 2 முட்டை கூட ஊற்றிக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட போகிறேங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சும் கலந்து விடலாங்க, இல்லைன்னா பீட்ரு இருக்குன்னா பீட்ரு வச்சும் கலந்து விடுங்க. இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்க முட்டை கலவையை, அந்த முட்டை கலவையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை கலவையை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட்டு போட்டு திருப்பி விடும்போது ஈவனாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் டிப் பண்ணி இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து நம்ம ஒரு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதுங்க. 1லேருந்து 2 நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் மடக்கி நீங்கள் எடுத்துக்கலாங்க. அது பிரெட் ஆம்லேட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த மசாலா எல்லாம் நம்ம போட்டு இது பண்ணுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முட்டையை 4 பக்கமும் மடக்கிடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. பிரெட் ஆம்லேட் சூடாக தயாராகிடுச்சுங்க. நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.